நீங்க ஹெல்த்தியாவும், வெல்த்தியாவும் இருக்கணும்னா, சோசியல் மீடியால இந்த ஃபுட் விளாகர்ஸ், புரோக்கர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்கள நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டா, ஒரு பக்கம் ஹெல்த்தியா இருக்கலாம், இன்னொரு பக்கம் வெல்த்தியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கோமாளி மாரி வீடியோ போடுறது, கோமாளி மாரி டான்ஸ் ஆடுறது இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா என்ன பண்ணுவானுங்க, ஒரு ப்ராடக்ட்டா, ஒரு கடையா போயிட்டு, காச வாங்கிட்டு, அவனுங்க வெல்த்தியா இருப்பானுங்க. உங்க பாக்கெட்ல இருந்து மணி போயிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது. இவனுங்க வீடியோ போடுறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த பொருள் நல்லா இருக்கும், இந்த பொருள் வாங்கி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா வாங்குவாங்க. உங்க பர்ஸ் காலி ஆயிட்டு இருக்கும். அவனுங்க பர்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கும். சரி, அந்த ப்ராடக்ட் தான் ஒர்த்தான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, வெல்த்துக்கு அப்புறம் ஹெல்த்தை பார்த்தா இவனுங்க அந்த ஃபுட் பிளாகர்ஸ்னு சொல்லி சுத்துறானுங்கல்ல, சும்மா இஷ்டத்துக்கு எல்லா கடையும் ப்ரோமோட் பண்றது, காசு வாங்கிட்டு ப்ரோமோட் பண்றது. நம்ம சரி சும்மா இருக்கலாம்னு பார்த்தா அந்த ரீல்ஸை பார்த்தே நிறைய பேருக்கு என்ன ஆகும், ஓகே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டு உடம்பு டேமேஜ் ஆகுது. சரி, உடம்பு டேமேஜ் ஆகும். உடம்பு டேமேஜ் ஆன என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போவோம். அதுவும் இவனுங்களே வீடியோ போடுவானுங்க, இந்த கிளினிக் போங்க, அந்த இதை பாருங்க, இந்த மெடிசின் எடுங்க, அதை எடுங்க, அதுக்கு ஒருத்தன் இருக்கான், இதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுங்களே கைட் பண்ணுவானுங்க. அவனையும் பார்த்துட்டு நம்ம போவோம். அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற காசெல்லாம் உருவிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் அவ்வளோ காசையும் உருவி விட்டுருவான். ஹெல்த்தும் போச்சு, வெல்த்தும் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சோஷியல் மீடியாவில். இதுக்கு தான் சொல்றது, ப்ரொமோட் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் நியாயமா இருக்கணும், மக்களுக்கு நியாயமா இருக்கணும். இல்லை உங்களுக்கு நியாயமா இருங்க, அப்போ தான் மக்களுக்கு நியாயமா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கோமாளி மாதிரி ஆக்ட் பண்ணி வீடியோ போட்டு டான்ஸ் பண்றவனுங்களை வளர்த்து விட்றதை நிறுத்துங்க, அவங்களுக்கு கமெண்ட் பண்றதை நிறுத்துங்க. அதனால தான் அவங்களுக்கு வீடியோ பூஸ்ட் ஆகுது. சோஷியல் மீடியாவுக்கு, அதாவது யூடியூபுக்கெல்லாம் தெரியாது நல்ல கமெண்டா கெட்ட கமெண்டாலாம் தெரியாது. அது பாட்டு கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இவனுங்க வளர்ந்துருவானுங்க. வளர்ந்துட்டு என்ன பண்ணுவானுங்க, வளர்ந்துட்டு பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு இவனுங்க ஏதோ இந்த பெருசாக பாதி பேர் அதில் ரொம்ப ஒன்றும் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் மாதிரி தெரில, சும்மா பைத்தியகாரத்தனமாக போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் அவனுங்களே நமக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க. பொதுவாக நாய்ங்களை தான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் போய் வாய வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாய் கூட சில டைமில் டீசெண்டாக நடந்துக்குது. ஓனர் சொல்லும்போது அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறம் வேணா